வாயில போட்டதுமே சும்மா மெல்ட் ஆகி கரைஞ்சு ஓடக்கூடிய ஒரு சூப்பர் டேஸ்டான மில்க் புட்டிங் பைட்ஸ். இதை வீட்டில் இருக்கக்கூடிய 3 பொருளை செஞ்சதுன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு ரிச்சா டேஸ்டா இருக்கும். ரொம்ப மெனக்கெட்டு நிறைய பொருளாம் சேர்த்து கஷ்டப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சில ஸ்வீட்டை விட 10 நிமிஷத்துல சிம்பிளா செய்யக்கூடிய இந்த புட்டிங்கோட டேஸ்ட்டை சும்மா தட்டி தூக்கிடுங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறதுக்கு அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர் எடுத்திருக்கேன். இதை கோதுமையில செய்யலாமா, மைதால செய்யலாமா, அரிசி மாவுல செய்யலாமான்லாம் கேட்காதீங்க. இதை கார்ன்ஃபிளவர்ல மட்டும்தான் செய்யணும். ஸோ ஒரு மிக்சிங் பவுல்ல அரை கப் அளவுக்கு கார்ன்ஃபிளவர், அதாவது சோள மாவு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நார்மலாக சாப்பிடுவீங்கன்னா 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா கொஞ்சம் தூக்கலாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் 1 கப் அளவுக்கு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகருக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, கருப்பட்டி, வெல்லம்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் புட்டிங்கோட கலர் மாறும், அதனால நான் வெள்ளை சர்க்கரையே சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வெள்ளை சர்க்கரையை தவிர மற்ற சர்க்கரை நீங்கள் சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கும். அடுத்து இது கூட 3 கப் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். பால் வந்து காய்ச்சின பால், காய்ச்சாத பால், பசும்பால், பாக்கெட் பால்னு எந்த பாலாக இருந்தாலும் பரவாயில்ல. 3 கப் அளவு சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கிறேன். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். சேர்த்தோன்னா டேஸ்ட் செம்ம ரிச்சாக இருக்கும். சேர்க்காம செஞ்சாலுமே சூப்பராக தான் இருக்கும். நான் வந்து 5 ருபீஸ் பேக்கெட் என்கிட்ட இருந்துச்சு, அதனால சேர்த்துருக்கேன். இப்போ இது ஒரு விஸ்கு வச்சு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம காய்ச்சும் போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதை பேனில் சேர்த்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொதி வர்றது வரைக்கும் கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா ஸ்மூத்தாக வரும். அங்கங்கே வந்து லம்ப்ஸ் வந்து ஃபார்ம் ஆகாது. ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இது கொதி வரதுக்கு அதிகமாக டைம்லாம் எடுக்காது. ஒரு 5 மினிட்ஸ்லேயே நல்லா திக்காகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா திக்காகி நல்லா கொதி வரது வரைக்கும் நம்ம வந்து கை விடாமல் கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும். கொதி வந்ததுலேருந்து ஒரு 1 or 2 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். இந்த மாதிரி கலந்து விடுங்க. இதோட டேஸ்ட்டை இன்னும் நல்லா ரிச் ஆக்கிறதுக்கு, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது கூட வந்து சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஃபஸ்ட்டே உப்பு சேர்த்தோன்னா பால் அப்படின்றதுனால நமக்கு திரிஞ்சு போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நல்லா கொதி வந்து திக்கானதுக்கு அப்புறமா நம்ம வந்து கொஞ்சமாக சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக திக்கானதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா நல்லா இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இது கொஞ்ச நேரத்துலேயே நல்லா புட்டிங் மாதிரி செட் ஆகிடும். ஸோ இது ஆறுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேன்லேயோ அல்லது ஏதாவது ஒரு தட்லேயோ ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஊற்றி விட்டுருங்க. ஆயில் க்ரீஸ் பண்ணணுன்னு கூட தேவையில்லை, அழகாக புட்டிங் செட் ஆகிடும். நான் வந்து கவிழ்க்கும் போது உடையாமல் வரணும் அப்படின்றதுக்காக லைட்டாக வந்து ஆயில் க்ரீஸ் பண்ணியிருக்கேன். இதை நம்ம ஒட்டுக்கா ஒரே பிளேட்டில் புட்டிங் மாதிரி செட் பண்ணாமல் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக கொடுக்குற மாதிரி சின்ன சின்ன கப்ஸில் கூட ஊற்றி நம்ம புட்டிங் மாதிரி செட் பண்ணிக்கலாம். நான் க்யூப்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுக்கிறதுக்காக மொத்தமாகவே சேர்த்துருக்கேன். இது இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிவிட்டு இது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. சீக்கிரமாக செட் ஆகும்னா ஃப்ரிட்ஜில் வந்து கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அரை மணி நேரம் 1 மணி நேரத்தில் நல்லா சூப்பராக செட் ஆகிடும். 1 ஹவரில் செம்மையாக செட் ஆகிடுச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். புட்டிங் டச் பண்ணாலே சும்மா தலதலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதை அப்படியே க்யூப் சைஸில் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கத்தியில் கட் பண்ணும் போது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு கத்தியில் வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிங்கன்னா நல்லா ஒட்டாமல் வரும். பார்க்கவே நல்லா குளு குளுன்னு சூப்பராக இருக்குல்ல. சாப்பிட்றதுக்குமே செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை அப்படியே சாப்பிட்றதுக்கு பதிலாக இதை வந்து பால் பவுடரில் லைட்டாக வந்து டிப் பண்ணிட்டு வச்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட பால் பவுடர் இல்லைன்னா பிரச்சனையே இல்லைங்க. சுகர் நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அந்த பவுடர் சுகரில் இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க. உங்கள் குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா கண்டதையும் வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. குறிப்பாக இது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். Bye bye.